ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட முன்னோர்கள் தினசரி உணவில் அதிகமாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான சிறுதானியத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதாங்க குதிரைவாலி அரிசி. இன்றைக்கி பலரும் சர்க்கரை நோய், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், செரிமான பிரச்சனை, இது மாதிரி பல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு அரிசி வகைகள் தான் இந்த குதிரைவாலி அரிசி. குதிரை போல பலம் தரக்கூடிய தானியம். அதனால தான் கிராமங்கள்லாம் இதுக்கு பேரே குதிரைவாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய நன்மைகளை நமக்கு தருது. குதிரைவாலி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குதிரைவாலி அரிசி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு குதிரைவாலியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாமா? நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே இந்த குதிரைவாலியில் இருக்கு. குதிரைவாலி அரிசியை சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதயத்தை பாதுகாக்கிறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இருக்க காலகட்டத்தில் இதய நோய் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். குதிரைவாலியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்ச்சத்துலாம் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதனால கெட்ட கொழுப்பை குறைக்கும், நல்ல கொழுப்பை அதிகரிக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் குதிரைவாலி அரிசியை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கு நம்மளில் பலருக்கும் சர்க்கரை நோய் இருக்கு. வெள்ளை அரிசியை சாப்பிட்டா ரத்த சர்க்கரை அளவு வேகமாக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குதிரைவாலி அரிசியை நிறைய பேர் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அரிசி இருக்குல்ல, இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும், நீரிழிவு அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இதை உணவோடு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறப்ப கூடுதல் பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களோட சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நீங்க கன்சல்ட் பண்ற டாக்டருக்கு தான் தெரியும். அதனால நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் மலச்சிக்கல், வயிறு உப்புசம், செரிமான கோளாறு, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடலோட இயக்கத்தை மேம்படுத்த பயன்படுது. இதனால மலச்சிக்கல் குறையும், குடல் ஆரோக்கியம் மேம்படும், வயிறு லேசா இருக்கிறது போல உணர ஆரம்பிப்பீங்க. எலும்புகளை வலுவாக்குறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? 60 வயசை கடந்துருச்சுனாலே எலும்புகள்லாம் பலவீனம் அடைய ஆரம்பிச்சிடும். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் 50 வயசை எட்டினோடனேயே முழங்கால் வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, இது எல்லாமே வந்துடுது. குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்லாம் எலும்போட வலிமையை ஊக்குவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக வயதானவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த குதிரைவாலி அரிசி இருக்கும். எலும்பு வலிமை இழக்கிறதுனால ஆஸ்டியோபோராசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதை தடுக்கிறதுக்கும் குதிரைவாலி அரிசி உங்களுக்கு உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடல் பருமனால இன்னைக்கு பல நோய்கள் நம்மளை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த பல நோய்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே காரணமாகவும் இந்த உடல் பருமனா இருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் உணவு பழக்கத்தில் மாற்றி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றோம். அதனால ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் அதிகமாகுது. குதிரைவாலி அரிசியை நீங்கள் எடுக்கிறப்ப உடல் எடையை இயற்கையான முறையில் குறைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா குதிரைவாலி அரிசியில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அடிக்கடி பசி வராது. அதனால ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, வடை, போண்டா, பஜ்ஜி, இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் குறையும். கலோரிகள் உட்கொள்றதும் குறைஞ்சிரும். உடல் எடை ஈஸியாக ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை சமச்சீரான ஒரு உணவோட ஒரு பகுதியாக சேர்த்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை அதிகரிக்கிறதுல இந்த குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் எந்திரிக்கிறப்பயே சிலருக்கெல்லாம் உடம்பு ரொம்ப சோர்வாக எந்திரிப்பாங்க, டயர்டாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடலுக்கு தேவையான சக்தியை தர்றதுக்கு குதிரைவாலி அரிசி பயன்படுது. குதிரைவாலி அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்குது, அதாவது சிக்கலான கார்போஹைட்ரேட். இது மெதுவாக தான் சக்தியை வெளியிடும், கொஞ்சம் கொஞ்சமாக. இதனால ரொம்ப நேரத்துக்கு உங்களோட உடல் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் சோர்வு இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும் குதிரைவாலி அரிசியை ஏதாவது ஒரு வேலையாவது எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்.
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சுன்னா அடிக்கடி நோய்களோட தாக்கம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. அடிக்கடி சளி பிடிக்கிறது, இருமல் வர்றது, காய்ச்சல் வர்றது இதெல்லாம் இருக்கும். குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது செல்களை ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் இம்யூனிட்டி பவரை ரைஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். குதிரைவாலி அரிசியை நீங்கள் பயன்படுத்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் வெளியிலிருந்து வரும்ல அந்த பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சை தொற்றுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு குதிரைவாலி அரிசி அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பெண்களுக்கு ரத்த சோகை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. குதிரைவாலியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, இது ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு உதவுது, சோர்வை குறைக்கும், உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது, ரத்த சோகை அபாயத்தை குறைக்குது. அனிமியான்னு சொல்லுவோம்ல, அந்த ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த டைமில் ரத்த சோகை பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள்லாம் கட்டாயமாக குதிரைவாலி அரிசி உங்களோட உணவில் எடுத்துக்கணும். நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த டாக்டரை ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த உணவாக குதிரைவாலி அரிசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்போட முக்கிய உறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய இயற்கை ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது கல்லீரலோட செயல்பாட்டை ஆதரிக்க பயன்படுது. கல்லீரலை சுற்றி இருக்கும்ல, அந்த நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கும் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துறதுக்கும் கல்லீரலுக்கு ஒரு டீடாக்ஸ் உணவாக குதிரைவாலி இருக்கும். குதிரைவாலி அரிசியை எப்படி சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த குதிரைவாலி அரிசியை சர்க்கரை நோயாளிகள், உடல் எடையை குறைக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, வயதானவர்கள், பெண்கள், இதய நோயாளிகள்லாம், கடினமாக வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாமே குதிரைவாலி அரிசியை தாராளமாக பயன்படுத்தலாம். யாரெல்லாம் குதிரைவாலி அரிசியை தவிர்க்கணும், எடுக்கக்கூடாது அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, கடுமையான செரிமான கோளாறு இருக்கிறவங்க, சிலருக்கெல்லாம் எதை சாப்பிட்டாலும் செரிக்காது, அப்படிப்பட்டவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறது நல்லது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த குதிரைவாலி அரிசிக்கும் பொருந்துங்க. அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம சாதமாக செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைனா உப்மா, இட்லி, தோசை அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். கஞ்சி மாதிரி கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். ஆனால் குதிரைவாலி அரிசியை சமைக்கிறப்ப எண்ணெயை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஆயில் நீங்கள் அதிகமாக சேர்க்குறப்ப குதிரைவாலியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு வாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 இல்லைனா 4 முறை எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். 5 முறை கூட சில டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். வாரம் முழுக்க நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் ஒரு நாளைக்கு 3 வேளையும் குதிரைவாலி அரிசியை சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். பல வகையான சிறுதானியங்களை நீங்கள் மாற்றி சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, போர் அடிக்காமலும் இருக்கும். இப்போ சொல்லக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த குதிரைவாலி அரிசியை நைட்டே இரவு முழுக்க நல்லா ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். ஏன்னா இதை ஊற வைக்காமல் சமைக்க முடியாது. நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய மற்ற அரிசி மாதிரி இது இல்லை. நைட்டு ஃபுல்லாக கண்டிப்பாக ஊற வச்சுட்டு சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும். காய்கறிகள் சேர்த்து கூட நீங்கள் இதை சமைக்கலாம். வெறுமனையே நீங்கள் அரிசி வடித்து சாதம் சமைப்பீங்கள்ல, அது மாதிரி சமைக்கலாம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு இது மாதிரி கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனால் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கணும். பாரம்பரிய உணவுகளில் இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம், பொக்கிஷம் அப்படின்னா இந்த குதிரைவாலி அரிசியை சொல்லலாம். அளவோடு சாப்பிட்டு வளமோட வாழுங்க. இந்த வீடியோவில் குதிரைவாலி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு குதிரைவாலி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்த நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.